ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இது என்ன துவையல்னு பார்க்குறீங்களா? இது தாங்க முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்ந்து அரைச்ச துவையல். சரிங்களா? சூப்பரான துவையல். முருங்கைக்கீரை வந்து எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாரி கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. தனித்தனியாக அரைச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு ரெண்டுமே ஒட்டுக்க கிடைச்சாலும் சரி, சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நம்ம தலைக்கு முடிக்கெலாம் நல்லது. அதுமாரி நம்ம ரத்தத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லது. நல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நல்ல ரத்தம் ஊறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் என்னோடய சேனலை விரும்பி பார்க்குறவங்களுக்கு ஒரு நன்மையை நான் சொல்லணும் இல்லையா? என்னமாரி மக்கா சில பேர் இருப்பாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர். நான்லாம் கொஞ்சம் மக்கு தான்ப்பா, கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அதனால் சொல்கிறதான், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுகிறேன். இந்த துவையல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா. நீங்கள் எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா நல்லா இந்த துவையல் நல்லா தாளிச்சு எப்படி செய்கிறதுன்னு நான் சொன்னேனே. நாளை மாலை 3:50க்கு ஃபுல் வீடியோ வரும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த தண்ணிலாம் கொஞ்சம் லைட்டாக சுண்டுற அளவுக்கு எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வெளியில் எங்கேயாவது டூர் போகிறீங்களா, இல்லை ஒரு நாள் பயணம் 2 நாள் பயணமாக தாராளமாக செஞ்சு கப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி நல்லாயிருக்கும். சாப்பாட்லையுமே சுடு சாப்பாடு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா பக்காவான டேஸ்ட் இது. அவ்வளோ ஒரு அருமையான துவையல் இது. இதை நான் அடிக்கடி அரைச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். அது வந்து முருங்கைக்கீரையில் மட்டுமே செஞ்ச வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, முடக்கத்தாங்கீரை 3 சேர்ந்து அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ஐடி டச் பண்ணிங்கன்னா சமையல் வீடியோ ஃபுல் வீடியோ வரும், தாராளமாக பார்க்கலாம். ஓகேப்பா, சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் ரெடி. இந்த கீரையை வந்துட்டு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் அதிகம் காரம் போடாமல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லைனா வெளியில் கூட வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சி கொடுத்து பழகிட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க அவங்க பாட்டில். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு நல்ல ரத்தம் ஊறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். அது படிக்கிற பசங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்றது. சூப்பரான கீரைப்பா. நல்லா அப்படியே வணங்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா கப்புன்னு வாசனை, செம்ம வாசனை வருது. நான் இப்போ இது இறக்கின உடனே எடுத்து சாப்பாடெலாம் ரெடியாக வடித்து வச்சுருக்கேன். அப்படியே இறக்கின உடனே சாப்பாட்டை போட்டு இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் ரெடியாக இருக்குது. நல்லெண்ணெய் போட்டு சும்மா சுட்ட பிசைஞ்சு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு தான் வேறு வேலை. சாப்பாட்டை மாரி வேறு எதுவுமே இல்லை. ஓகே, பாய்.